Welcome students and viewers. We are in 10th Science Biological section, Lesson 13. Lesson 13 name is Structural Organization of Animals. In this lesson, today's section, I would like to teach about digestive system of leech. Come to the interactive part. So our important heading is 13.1.6 digestive system of leech. அதாவது அட்டையின் செரிமான மண்டலம் அல்லது அட்டையின் சீரண மண்டலம்னு சொல்லலாம். ஸோ இன் digestive system, the digestive system includes, இந்த digestive சிஸ்டத்தில் உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா includes the long alimentary canal. சரிங்களா, நீண்ட உணவு பாதை. alimentary canal அப்படின்னா உணவு பாதை. long alimentary canal நீண்ட உணவு பாதையும் அண்டு digestive gland சீரண சுரப்பிகளும். ஸோ this digestive gland secretes some of the secretion that help in டைஜஷன். சரிங்களா, அந்த டைஜஸ்டிவ் கிளாண்டிலிருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய சில சுரப்பு அமிலங்கள் டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்போ ரெண்டு அம்சம் வந்து கலந்தது டைஜஸ்ட் சிஸ்டம். வாட் ஆர் தட்? லாங் அலிமெண்ட்ரி கெனால் கமா டைஜஸ்டிவ் கிளாண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி குட் சி தி அலிமெண்ட்ரி கெனால். ஸோ நம்ம முதல் எதில் பார்க்கலாம்? அலிமெண்ட்ரி கெனால். ஸோ அலிமெண்ட்ரி கெனால் இன் தமிழ் உணவு குழல் அப்படின்னு சொல்லலாம், அல்லது உணவு பாதை அப்படின்னு சொல்லலாம். பாருங்க, த அலிமெண்ட்ரி கெனால் ஆஃப் லீச், அதாவது அட்டையின் உணவு பாதை. சரிங்களா, உணவு குழல்னு சொல்கிறத விட உணவு பாதை அப்படிங்கிறத சரியான பதில். உணவு குழலுங்கிறது இங்கிலீஷில் ஈசோஃபேகஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து டைஜஸ்ட் சிஸ்டத்தினுடைய ஒரு பார்ட். என்டையர் டைஜஸ்டத்தை சொன்னால் அலிமெண்ட்ரி கெனால்னு சொல்லலாம். அப்போ அலிமெண்ட்ரி கெனால் அப்படிங்கிறதுக்கு கரெக்டான தமிழ் மீனிங் உணவு பாதை. த அலிமெண்ட்ரி கெனால் ஆஃப் லீச் இஸ் ஏ ஸ்ட்ரெயிட் டியூப். சரிங்களா, ஸோ அட்டையில் உணவு பாதை என்பது, அட்டை பூச்சியில் உணவு பாதை என்பது இஸ் ஏ ஸ்ட்ரெயிட் டியூப். சரிங்களா, இது ஒரு நேரான குழலாகும். ஸ்ட்ரெயிட்னா நேரான, சரிங்களா, டியூப்னா குழல், இது ஒரு நேரான குழல். உணவு பாதை என்பது அலிமெண்ட்ரி கெனால் என்பது இட் இஸ் ஏ ஸ்ட்ரெயிட் டியூப், ஒரு நேரான ஒரு டியூப். இது எங்கேருந்து எங்கே வருது? ரன்னிங். எங்கேருந்து எங்கே வருது? ரன்னிங் ஃப்ரம் மவுத் டு ஏனஸ். மவுத்னா வாய், ஏனஸ்னா என்ன சொல்லுவோம்? மலத்துளைன்னு சொல்லுவோம். அப்போ வாயில் தொடங்கி மவுத்தில் தொடங்கி ஏனஸ் வரைக்கும், அது கடைசி செக்மெண்ட்டில் தான் ஏனஸ் இருக்குது. ஸோ அது வரைக்கும் கண்டினியூவாக போகக்கூடியதை நம்ம அலிமெண்ட்ரி கெனாலுங்கிற உணவு பாதை. இப்போ ஹியூமன் பீயிங்லேயே அலிமெண்ட்ரி கெனாலுங்கிறது மவுத்தில் தொடங்கி ஏனஸ் வரைக்கும் வரும், வாயில் தொடங்கி மலத்துளை வரைக்கும். ஏன்னா நம்ம டெய்லி வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணக்கூடிய மலம் இருக்கு இல்லைங்களா, ஃபீகல் சப்ஸ்டன்ஸ், அது நம்ம ஏற்கனவே சாப்பிட்ட சாப்பாடு தான். பட் அது ஏன் நம்ம ஃபீகல் மேட்டர்னு பேர் வச்சுக்கணும், ஃபுட்டுன்னு சொல்லாமல் ஃபீகல் மேட்டர்னு பேர் வச்சுருக்கிறோம்னா, ஸோ அதில் வந்து சத்துக்கள் இல்லை. அதில் இருந்த நியூட்ரியண்ட்டை பூரா நம்ம டைஜஸ்ட் சிஸ்டம் உறிஞ்சிருச்சு, இண்டஸ்ட்ரின்னு உறிஞ்சிட்டு எந்த சத்தும் இல்லாத பொருள் தான் மலக்கழிவுகளாக டைஜஸ்டிவ் வேஸ்ட்டாக வெளியே வருது. சரிங்களா, ஸோ நம்ம கண்ணோட்டத்தில் அது வந்து அசிங்கமான பொருள். பட் காமனாக பார்த்தீங்கன்னா அது உணவு தான், அதுவும் ஒரு ஃபுட்டு தான். ஸோ அப்போ ஃபுட்டு வாயில் நுழைஞ்சு எது வெளியே வெளியே வருது? ஏனஸ் வெளியே வெளியே வருது. அப்போ இந்த உணவு செல்லக்கூடிய எல்லா பாதையிலுமே உணவு ஃபுட்டு எந்தெந்த பாதையை கடந்து செல்கிறதோ அந்த பாதையை முழுசி நம்ம அலிமெண்ட்ரி கெனால் சொல்லணும், உணவு பாதை எனலாம். இப்போ பாருங்க, ஸோ அலிமெண்ட்ரி கெனால் ஆஃப் லீச் இஸ் ஏ ஸ்ட்ரெயிட் டியூப், ஒரு நீளமான டியூப்பு. ரன்னிங் ஃப்ரம் எங்கேருந்து எங்கே வருது? மவுத் டு ஏனஸ், வாயில் தொடங்கி ஏனஸ் மலத்துளை வரை செல்கிறது. நெக்ஸ்ட் மவுத். மவுத்தை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மவுத் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மவுத். மவுத் இஸ் ஏ ட்ரை ரேடியேட். ட்ரை ரேடியேட் அப்படின்னா, ட்ரைனா மூன்று, இந்த ட்ரையை மட்டும் தனியாக முடிங்க. ட்ரைனா மூன்று, ரேடியேட் அப்படின்னா ஆரத்துளைன்னு சொல்லுவோம். சரிங்களா, மூன்று ஆரத்துளைன்னு சொல்லணும், மூன்று ஆரத்துளைகள். இந்த அப்பேர்ச்சர் அப்படின்னா ஹோல்ஸ், அதாவது துளைன்னு கூட எடுத்துக்கலாம். சரிங்களா, என்ன எடுத்துக்கலாம்? துளைன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ட்ரை ரேடியேட் அப்பேர்ச்சர்னா மூன்று ஆரத்துளைகள் அப்படின்னு தமிழில்
தமிழில் சொல்லுவோம். ஸோ மவுத் ஆஃப் எ லீச் இஸ் எ ட்ரை ரேடியேட் அப்பேர்ச்சர். ஸோ இட்ஸ் சிட்யூட்டட், இந்த மவுத் எங்கே இருக்குது, சிட்யூட்டட்னு இருத்தல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மிடில் ஆஃப் த ஆன்டீரியர் சக்கர். அதாவது ஆன்டீரியர் சக்குங்கிறது லீச்சினுடைய ஃப்ரண்ட் ஆன்டீரியர் பார்ட்டில் ஃபஸ்ட்டு 5 செக்மெண்ட்டில் காணப்படக்கூடியது அந்த ஆன்டீரியர் சக்கர், முன் ஒட்டுருச்சின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஆன்டீரியர் சக்கனுடைய மிடில் மையத்தில் எது இருக்குது, ஸோ மவுத் இருக்குது. ஸோ தேட் லீட்ஸ் இன்டு சக்கர், தேட் லீட்ஸ் இன்டு எ ஸ்மால் பக்கல் கேவிட்டி. அந்த மவுத் மறுபடியும் என்னவா மாறிக்குதுன்னா பக்கல் கேவிட்டியாக மாறிக்குது, வாய் குழியாக மாறியுள்ளது. மவுத் தேட் லீட்ஸ் இன்டு பக்கல் கேவிட்டி. பக்கல் கேவிட்டினா வாய் குழி. ஓகே, நெக்ஸ்ட் த வால் ஆஃப் த பக்கல் கேவிட்டி. சரிங்களா, வால்னா சுவர், பக்கல் கேவிட்டியின் சுவர்கள். பக்கல் கேவிட்டி அப்படின்னா வாய்க்குழியின் சுவர்கள். த வால் ஆஃப் த பக்கல் கேவிட்டி பியர்ஸ். பியர்ஸ்னால் உருவாக்குதல். எதை உருவாக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 jaws, 3 தாடைகளை உருவாக்குகிறது. 3 தாடைகளை, புரியுதுங்களா, அது நம்மளுக்கு தெரியணும். சரிங்களா, 3 தாடைகளை உருவாக்குகிறது. ஸோ த வால் ஆஃப் த பக்கல் கேவிட்டி பியர்ஸ் உருவாக்குது, தோற்றுவிக்குது. எதை தோற்றுவிக்குது, 3 jaws, 3 ஜாஸ்னால் தாடைகள். நம்மளதில் அப்பர் ஜா லோயர் ஜா இருக்கு இல்லைங்கன்னா, அதே மாதிரி லீச்லேயே. ஸோ 3 jaws, நம்மளதில் 2 jaws, ஆனால் லீச்சில் 3 jaws. ஓகே, 3 jaws வித் சிங்கிள் ரோ ஆஃப் மைனூட் டீத். ஸோ அது கூட பார்த்திங்கன்னா ஒற்றை வரிசையிலான சரிங்களா மைனூட் சிறிய பற்களும் இருக்கிறது. சரிங்களா, 3 jaws வித்து சிங்கிள் ரோ ஆஃப் மைன்யூட் டீத். சரிங்களா, ஸோ அங்கே என்ன சொல்கிறாங்க, 3 தாடைகளை கொண்ட 3 jaws-னா 3 தாடைகளை கொண்ட மவுத்து பக்கல் கேவிட்டியும் கூடவே அதில் சிங்கிள் ரோஸ் ஆஃப் மைன்யூட் டீத் ஒரு வரிசையில் ஆக்கப்பட்ட சிறு சிறு பற்கள் உள்ளது. ஸோ ஹியர் த ஜாஸ் ப்ரொவைடட் வித், த ஜாவ்ஸ் வந்து எதை விற்கிதுன்னா எதை உருவாக்குதுன்னா ப்ரொவைடட் வித் பேப்பில்லே. அந்த ஜாவ்ஸில் பார்த்தீங்கன்னா பேப்பில்லேங்கிற அமைப்பு இருக்குது. சரிங்களா, ஸோ ஜாஸ் கண்டெயின் ஆர் ஜாஸ் ப்ரொவைடட் வித் பேப்பில்லே. இந்த பேப்பில்லேவோட வேலை என்னென்னா விச் பியர். இந்த பேப்பில்லே எதை உருவாக்குதுன்னா ஓப்பனிங் ஆஃப் த சலைவரி கிளாண்ட். சலைவரி கிளாண்ட்னா எச்சில் சுரப்பி, உமிழ்நீர் சுரப்பின்னு சொல்லுவோம். உமிழ்நீர் சுரப்பியினுடைய திறப்புகளை, ஓப்பனிங்னா திறப்பு, உமிழ்நீர் சுரப்பி, எச்சில் சுரப்பி, அதாவது செலைவரி கிளாண்டினுடைய ஓப்பனிங். ஸோ இட் பியர் ஓப்பனிங் ஆஃப் த செலைவரி கிளாண்ட். செலைவரி உமிழ்நீர் சுரப்பினுடைய திறப்புகளை உருவாக்குவதில் பேப்பில்லே முக்கிய பங்காற்றுகிறது. அப்போ ஜாவ்ஸில் பேப்பில்லே இருக்குது. ஸோ இப்போ வேர்தே பேப்பில்லே ப்ரெசன்ட், எங்கே பேப்பில்லே இருக்குதோ அந்த இடத்துல செலைவரி கிளாண்டுடைய ஓப்பனிங் இருக்குங்கிறது தெளிவாகிறது. ஓகே, நெக்ஸ்ட் buccal cavity completed. Next pharynx, mouth completed, mouth followed by buccal cavity. So buccal cavity finished. Next heading is buccal cavity. அடுத்த தலைப்பு என்ன, pharynx பார்க்கலாம். buccal cavity completed. buccal cavity leads into muscular pharynx. சரிங்களா, buccal cavity அடுத்து என்னவா மாறி இருக்குது, pharynxனா தொண்டை பகுதி சொல்லுவோம். நம்மளுடைய தொண்டை ரீஜன் இருக்கு இல்லைங்களா, அந்த தொண்டையாக மாறிக்குது. ஸோ திஸ் ஃபேரிங்ஸ் இஸ் சரௌண்டட் பை செலைவரி கிளாண்ட். அந்த ஃபேரிங்ஸ் இருக்கு இல்லைங்களா, தொண்டையை ஃபேரிங்ஸை யார் சூழ்ந்துள்ளார்கள், சரௌண்டட் பண்ணிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா செலைவரி கிளாண்ட், உமிழ்நீர் சுரப்பிகளால் சூழப்பட்டுள்ளது. ஸோ திஸ் செலைவரி கிளாண்ட் செக்ரேட் சலைவா. அந்த செலைவரி கிளாண்ட் வந்து அந்த உமிழ்நீர் சுரப்பி எச்சில் அல்லது உமிழ்நீரை உற்பத்தி செய்கிறது. சரிங்களா, அதாவது நாம் பேசிட்டு இருக்கிறது லீச்சினுடைய உமிழ்நீர் சுரப்பை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். லீச்சினுடைய செலைவரி கிளாண்ட், அந்த செலைவரி கிளாண்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சலைவா எச்சிலில் that saliva எச்சில் அல்லது உமிழ்நீர்னு தமிழில் சொல்லுவோம். that saliva contain ஹிருடின்.
என்ன பொருள் இருக்குது? ஹிருடின் விச் ப்ரிவென்ட் த கொயாகுலேஷன் ஆஃப் பிளட். அந்த ஹிருடின் என்ற காம்பவுண்ட் என்ன பண்ணும்னா, அதாவது லீச் அட்டையனுடைய எச்சில் சலைவால் ஹிருடின் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது, ஒரு முக்கியமான திங்ஸ் இருக்குது. ஸோ தேட் ஹிருடின், அந்த ஹிருடின் என்ன பண்ணும்னா விச் ப்ரிவென்ட் ஒன்றை தடுக்குது. எதை தடுக்குது? கொயாகுலேஷன் ஆஃப் பிளட். கொயாகுலேஷனாக உறைதல், ரத்தம் உறைதல். ஸோ கொயாகுலேஷனாக கிளாட்டின்னு கூட சொல்ல, ரத்தம் உறைவது அப்படின்னு அர்த்தம். ஸோ ப்ரிவென்ட் அப்படின்னா ரத்தம் உறைதலை தடுக்கிறது. ஸோ பிளட் கொயாகுலேஷன் ப்ரிவென்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ரத்தம் உறைதல் தடுக்கப்படுகிறது. யாரால் தடுக்கப்படுகிறது? ஹிருடின் என்ற சப்ஸ்டன்ஸ்னால. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட், ஸோ தேர்ட் பார்ட் இஸ் crop. அடுத்து என்ன தலைப்பு? crop. சரிங்களா? அடுத்து என்னது? crop. ஸோ ஃபஸ்ட்டு கிராப்புக்கு இந்த ஃபேரிங்ஸ்க்கு அடுத்தது இதுதான் கரெக்டு. ஃபேரிங்ஸ் இஸ் ஃபாலோட் பை ஈசோஃபேகஸ். ஈசோஃபேகஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா உணவு குழல்னு சொல்லும். இதுதான் கரெக்ட். ஈசோஃபேகஸ்னா உணவு குழல். ஈசோஃபேகஸ் என்னது? உணவு குழல். ஸோ ஃபேரிங்ஸ் இஸ் கண்டினியூஸ் ஆஸ் ஈசோஃபேகஸ். சரிங்களா? ஈசோஃபேகஸ் ஓப்பன் இன்டு தி கிராப். கிராப்னா தீனிப்பைன்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ இங்கே பாருங்கள். ஸோ ஃபேரிங்ஸ் ஓப்பன் இன்டு தி ஈசோஃபேகஸ். திஸ் ஈசோஃபேகஸ் லீட்ஸ் டு கிராப். ஈசோஃபேகஸ் தான் அடுத்து கிராப்பாக மாறுது. ஈசோஃபேகஸ்னால் உணவு குழல், ஃபேரிங்ஸ். அப்போ தொண்டைக்குள்ளே போகக்கூடிய ஃபுட்டு ஈசோஃபேகஸ் வழியே தான் என்ன ஆகும்? பாசஸ் ஆகும். சரிங்களா? ட்ராவல் ஆகும். ஈசோஃபேகஸ் எங்கே முடியுதுன்னா கிராப்பில் முடியும். கிராப்னா தீனிப்பையில் முடியுது. ஓகே. ஸோ ஹியர் ஃபேரிங்ஸ் லீட்ஸ் டு கிராப். சரிங்களா? ஃபேரிங்ஸ் அடுத்து என்னவா மாறுது? கிராப்பாக மாறுது. இந்த ஃபேரிங்ஸையும் கிராப்பையும் யார் ஜாயின் பண்ணுறாங்கன்னா ஈசோஃபேகஸ். யார் ஜாயின் பண்ணுறா? ஈசோஃபேகஸ். உணவு குழல் தான் ஃபேரிங்ஸையும் கிராப்பையும் இணைக்குது. Understood? So crop is so esophagus finished. Next, the crop is the largest portion of the alimentary canal. So இங்கே கிராப் அப்படிங்கிறது, கிராப் இருக்கு இல்லைங்களா, தீனிப்பைன்னு தமிழில் சொல்லுவோம். தீனிப்பை என்பது சற்று லார்ஜஸ்ட் போர்ஷன் ஆஃப் த அலிமெண்ட்ரி கனால். உணவு பாதையில் சரிங்களா ஒரு பெரிய ஒரு குழி போன்ற ஒரு பாதையாக, ஒரு கால்வாயாக இருப்பது கிராப். தீனிப்பை என்பது உணவு பாதையில் ஒரு பெரிய கால்வாய், ஒரு பவுச்சு மாதிரி இருக்கும். ஸோ கிராப் இஸ் த லார்ஜஸ்ட் போர்ஷன் ஆஃப் த அலிமெண்ட்ரி கனால். உணவு பாதையில் கிராப் என்பது ஒரு பெரிய பகுதி. இட் இஸ் டிவைடட் இன்டு, இது எத்தனையாக பிரிஞ்சுக்குதுன்னா 10 சேம்பர் இன்டு ஏ சீரீஸ் ஆஃப் 10 சேம்பர். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 அறைகளை கொண்டது. சரிங்களா? இந்த கிராப் அப்படிங்கிறது சீரீஸ் ஆஃப் சேம்பர்னு. ஸோ தொடர்ச்சியாக 10 அறைகள், சேம்பர்னு அறைகள், 10 அறைகளை கொண்டது. த சேம்பர்ஸ் கம்யூனிகேட் வித் ஒன் அனதர் பை. சரிங்களா? ஸோ ஒரு சேம்பரும் இன்னொரு சேம்பரும் எப்படி தொடர்பு கொள்ளுதுன்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேட்னா தொடர்பு கொள்ளுதல். சேம்பர்ஸ் கம்யூனிகேட் வித் ஒன் அனதர். ஒரு சேம்பர் இன்னொரு சேம்பர் எப்படி தொடர்பு கொள்ளுதுன்னா துறைய சர்க்குலர் அப்பேர்ச்சர், வட்ட வடிவ துளையால். அந்த இடத்துல எது வட்ட, சர்க்குலர்னா வட்ட, அப்பேர்ச்சர் துளை, வட்ட வடிவ துளைகளால். சரிங்களா? வட்ட வடிவ துளைகளால் ஒரு சேம்பரும் இன்னொரு சேம்பரும் சந்திக்குது. சரி, இந்த சர்க்குலர் அப்பேர்ச்சர்ஸை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா, யார் சூழ்ந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிங்டர், சுருக்கு தசைகள் சூழ்ந்துள்ளது. சர்க்குலர் அப்பேர்ச்சர் இஸ் சரௌண்டட் பை ஸ்பிங்டர். ஸ்பிங்டர்னா சுருக்கு தசைகள். அப்போ அந்த சர்க்குலர் அப்பேர்ச்சர் சுற்றியும் சுருக்கு தசைகள் நிலையக்கூடிய ஸ்பிங்டர் இருக்குது. சரிங்களா? இந்த சர்க்குலர் அப்பேர்ச்சர்ஸ் சரிங்களா ஸோ கம்யூனிகேட் சரிங்களா சேம்பர்ஸ் இன்சைடு த கிராப். கிராப்பில் இருக்கக்கூடிய சேம்பர்ஸை ஒன்றுக்கு ஒன்று யார் எப்படி ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு கொண்டுகிறது? இந்த சர்க்குலர் அப்பேர்ச்சர் அதை வச்சு தான் தொடர்பு கொள்கிறது. ஸோ நெக்ஸ்ட், எ பேர் ஆஃப் லேட்ரல். பேர்னா ஒரு சோடி, லேட்ரல் பக்கவாட்டு, பேக்வேலி பின்னோக்கி காணப்படக்கூடிய சிகே அரைசஸ். சரிங்களா? எஸ் பிளைண்டு
outgrowth from the each chamber known as ceca or diverticulae. அதாவது ஒவ்வொரு சேம்பர்லேயுமே சரிங்களா லீச்சில் ஒவ்வொரு சேம்பர்லேயுமே சிகே ஆர் டைவர்டிகுலா அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. ஈச் சேம்பர் கண்டெயின் சிகே ஆர் டைவர்டிகுலே. ஒவ்வொரு சேம்பருக்குள்ளேயும் சிகே அப்படிங்கிற அல்லது டைவர்டிகுலே அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது சரிங்களா. அது வந்து என்னங்கிற அது வேறு ஒன்றுமே இல்லை. இது வந்து ஜஸ்ட் என்னது பிளைண்ட் அவுட் க்ரோத், ஒரு மழுங்கிய வெளிப்புற வளர்ச்சின்னு சொல்லணும். எப்படி சொல்ல மழுங்கிய என்ன சரிங்களா மழுங்கிய ஓர் இணை சரிங்களா என்ன சொல்லணும் மழுங்கிய ஓரிணை வெளிப்புற வளர்ச்சி எங்கேருந்து வருது ஒவ்வொரு சேம்பர்லேருந்து. ஈச் சேம்பர்னு ஒவ்வொரு சேம்பர்லேருந்தும் பிளைண்ட் அவுட் க்ரோத் அதாவது மழுங்கிய வெளிப்புற வளர்ச்சி வருது சரிங்களா. அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேக்வேலி டைரக்டட், பின்னோக்கி பார்த்து கொண்டு இருக்கும், பின்னோக்கி வளர்ந்துருக்கும் சரிங்களா. இரு பக்கங்களையும் அது ஒரு சோடியாக இருக்குது. எ பேர் ஆஃப் லேட்ரல், ஒரு சோடி பக்கவாட்டில் காணப்படக்கூடிய பேக்வேலி டைரக்டட் பின்னோக்கி வளைந்துள்ள சீக்கே இருக்குது. அந்த சீக்கேங்கிறது எங்கேருந்து வருதுன்னா பிளைண்ட் அவுட் க்ரோத் ஃப்ரம் த ஈச் சேம்பர் சரிங்களா. அதாவது சீக்கே அல்லது டைவர்டிகுலா அப்படிங்கிற அமைப்பிலிருந்து அந்த டைவர்டிகுலே சீக்காங்கிறது ஒரு பிளைண்ட் அவுட் க்ரோத் மழுங்கிய என்ன சொல்லுது ஒரு மழுங்கிய ஒரு அமைப்புன்னு சொல்லணும். அதைய மழுங்கிய ஒரு வெளிப்புற வளர்ச்சின்னு சொல்லணும். அதிலிருந்து தான் பேக்வேலி பின்னோக்கி வளைந்துள்ள சரிங்களா நம்மளுக்கு அந்த சிகே அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. ஸோ சிகே அப்படின்னா குடல் வாழ்னு சொல்லும். சிகேன்னு என்னது குடல் வாழ்னு சொல்லும் சரிங்களா. குடல் வாழ் அப்பண்டிக்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் கிராப் அண்ட் இட்ஸ் டைவர்டிகுலா சரிங்களா. கிராப்பும் இங்கே பாருங்கள் கிராப் அண்டு டைவர்டிகுலா. கிராப்னா தீனிப்பை, டைவர்டிகுலா அப்படிங்கிறது குடல் வால்னு சொல்லுவோம். ஸோ போத் ஆர் கேன் ஸ்டோர் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பிளட் சரிங்களா. அதிக அளவிலான பிளட்டை ரத்தத்தை ஸ்டோர் பண்ணுறதுக்கு சேமித்து வைக்கிறதுக்கு கிராப்பும் டைவர்டிகுலாவும் ஹெல்ப் பண்ணுது. கிராப்னா தீனிப்பை, டைவர்டிகுலா அப்படின்னா ஒரு குடல்வால் அமைப்புன்னு சொல்லுவோம். குடல்வால் அமைப்பு டைவர்டிகுலே. போத் கேன் ஸ்டோர் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பிளட் விச் கேன் பி ஸ்லோலி டைஜஸ்டட். ஸோ அந்த ஸ்டோர் பண்ணக்கூடிய பிளட்டு ஸோ மெதுவாக வந்து என்ன டைஜஸ்ட் ஆகும். ஓகே நெக்ஸ்ட் the last chamber of crop open into the அந்த கிராப்பில் நிறைய சேம்பர் 10 சேம்பர் பார்த்தோம் இல்லைங்களா. 10 சேம்பர் ஃபவுண்ட் இன்சைடு த கிராப். தீனி பையினுடைய 10 அறைகள் இருக்குது. ஒவ்வொரு அறைகள் இருந்தும் ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த சிகே பேக்வேர்ட் டைரெக்ஷனில் வருதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இப்போ அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ அந்த 10th சேம்பருக்குள்ளே ஓகே லாஸ்ட் சேம்பர் ஆஃப் கிராப் அதாவது 10th சேம்பர் லாஸ்ட் சேம்பர் ஆஃப் கிராப் தீனி பையனுடைய கடைசி அறையில் that open into the last chamber of the crop open into the stomach. அந்த லாஸ்ட் சேம்பர் எங்கே ஓப்பன் ஆகுதுன்னா ஸ்டொமக்கில், அதாவது இறைப்பையில் திறக்கிறது. லீச்சினுடைய கிராப்பில் இருக்கக்கூடிய லாஸ்ட் சேம்பரில் இருக்கக்கூடிய ஹோல்ஸ் எங்கே ஓப்பன் ஆகுதுன்னா ஓப்பன் இன்டு தி ஸ்டொமக். ஸ்டொமக்னு என்னது அதாவது இறைப்பையில் திறக்கிறது. ஓகே இறைப்பைங்கிறது மெயின் டைஜஸ்டிவ் பார்ட் ஆஃப் த ஆல் ஆர்கானிசம். நெக்ஸ்ட் ஸ்டொமக் லீட்ஸ் டு இன்டெஸ்டைன். இப்போ ஸ்டொமக்கில் டைஜஷன் முடிஞ்சதுன்னா ஸ்டொமக் வந்து மறுபடியும் என்னவா கண்டினியூ ஆன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டொமக் லீட்ஸ் டு இன்டெஸ்டைன். இன்டெஸ்டைனா குடலாக மாறியுள்ளது. ஸோ திஸ் இன்டெஸ்டைன் இஸ் நத்திங் பட் ஓகே ஸோ leads into intestine. ஸோ intestine is a small straight tube சரிங்களா. intestine என்பது ஒரு சிறிய நேரான ஒரு டியூப், நேரான ஒரு குழல், நேர்குழல்னு சொல்லணும். ஸ்ட்ரெயிட் டியூப்னா நேர்குழல், ஸ்மால்னா சிறிய பிரிச்சுங்க. ஸ்டொமக் அப்போ ஸ்டொமக்
லீட்ஸ் டு இண்டஸ்டைன். ஸ்டொமக் ஆனது இரைப்பையானது என்னவா மாறுது, இண்டஸ்டைனாக மாறுது. இண்டஸ்டைன் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, விச் இஸ் எ இண்டஸ்டைன் இஸ் எ ஸ்மால் சிறிய ஸ்ட்ரெயிட் நீளமான நேரானன்னு சொல்லணும், சிறிய நேரான ஒரு டியூப். ஸோ அது எங்கே ஓப்பன் ஆனிப்பார், தேட் ஓப்பன் இன்டு தி ரெக்டம். ஸோ இண்டஸ்டைன், okay, it is a straight small tube that intestine open into the rectum. ரெக்டம்னா மலக்குடல்னு சொல்லும். என்ன சொல்லுவா, மலக்குடலில் திறக்கிறது. ஓகே, இண்டஸ்டைன் ஓப்பன் இன்டு தி ரெக்டம். ரெக்டம்னா மலக்குடல். மலக்குடல் நம்ம கடைசி கழிவு தங்கக்கூடிய இடம். நெக்ஸ்ட், ரெக்டம் ஓப்பன்ஸ் இன்டு தி எக்ஸ்டீரியர், வெளிப்புறம் திறக்குது. எங்கே திறக்குது, ஏனஸ். ஓகே, ரெக்டம் மலக்குடல் வெளிப்புறத்தில், எக்ஸ்டீரியர் வெளிப்புறத்தில் எங்கே திறக்குதுன்னா ஏனஸ், அதாவது மலத்துளையில் திறக்கிறது. மலத்துளையில் திறக்கிறது. அப்போ ரெக்டம் வந்து மலத்துளை ஏனஸில் திறக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஹெட்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் see the picture. This is the digestive system of leech. இது வந்து அட்டையனுடைய உணவு மண்டலம். இதில் நம்ம மேலேருந்து வரல, அப்போ தான் உங்களுக்கு புரியும். கொஞ்சம் ஜூமை குறைச்சிக்கலாம் பாருங்கள். ஸோ ஜா இருக்குங்களா, ஜானா தாடை, 3 இந்த இடத்துல இருக்குது பாரு, ஜானா தாடைன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து தாடைன்னு சொல்லுவோம், சரிங்களா. அப்புறம் ஜாக்கு அடுத்தது ஃபேரிங்ஸ். ஃபேரிங்ஸ்னு என்னது, அதுக்கடுத்து பக்கல் கேவிட்டி இருக்குது. இந்த இடத்துல போடல, பக்கல் கேவிட்டி இருக்குது, அது கொடுக்கல. ஸோ அது தெரிஞ்சுக்கணும். பக்கல் கேவிட்டி இஸ் ஃபாலோட் பை ஃபேரிங்ஸ். ஃபேரிங்ஸ்னால் தொண்டைன்னு சொல்லுவோம். அதுக்கடுத்தது அந்த திஸ் ஃபேரிங்ஸ் கண்டினியூஸ் ஈசோஃபேகஸ். ஸோ அதுக்கடுத்து இந்த மாதிரி ஈசோஃபேகஸாக மாறிடுச்சு. ஸோ ஈசோஃபேகஸ் கண்டினியூஸ் வாட், கிராப்பாக மாறுது. ஈசோஃபேகஸ் கிராப்பாக மாறுது. ஓகே, ஸோ இந்த கிராப்பில் 10 சேம்பர் இருக்குது, பார்த்தலாங்களா. இது 10th 11th 10th 9th 8th 7th 6th 5th. ஸோ அப்படியே கவுண்ட் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே மொத்தமாக இது ஒவ்வொன்றும் ஒரு சேம்பர். இது ஒரு சேம்பரு, இது ஒரு சேம்பரு, இது ஒரு சேம்பரு, இது ஒரு சேம்பர், இது ஒரு சேம்பர். மொத்த கிராப்கள்கிட்ட அப்படியே கீழே வரைக்கும் போனீங்கன்னா 10 சேம்பர் இருக்குது, சரிங்களா. ஸோ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 10 சேம்பர் வரும், சரிங்களா. ஸோ 10 சேம்பர்ஸ், 10 அறைகள். 10 சேம்பர் ஃபவுண்ட் இன்சைடு த கிராப் ஆஃப் த லீச். அட்டையின் தீனிப்பையில் 10 அறைகள் உள்ளது. ஸோ லீச் கண்டைன் 10 சேம்பர் இன் இன்சைடு த கிராப். தீனி பைக்கில் 10 சேம்பர். தென் கிராப் இஸ் ஃபாலோட் பை, சரிங்களா. இப்போ இன்னொன்று ஸ்டொமக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கிராப் டைவெர்டிகுலான்னு இருக்குது பார், ஒரு அம்சம் இருக்குது பார். கிராப் டைவெர்டிகுலானா ஒரு பிதுக்கம்னு கூட எடுத்துக்கலாம், குடல் பிதுக்கம்னு எடுத்துக்கலாம், சரிங்களா. தீனிப்பை பிதுக்கம்னு கூட எடுத்துக்கலாம். நீங்கள் தீனிப்பை பிதுக்கம்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம தீனிப்பை குடல்வால்னு கூட சொல்லலாம். தீனிப்பை குடல்வால். டைவெர்டிகுலா அதர்வைஸ் கால்டு சீக்கே. டைவெர்டிகுலாவை சீக்கேன்னு சொல்லலாம். ஸோ மொத்தத்தில் அது தீனிப்பை குடல்வால்னு சொல்லலாம். ஸோ அதற்கடுத்து தென் ஃபாலோட் பை இந்த 10 சேம்பர் கம்ப்ளீட் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டொமக் வந்து கிராப் முடிஞ்சுது. கிராப் இஸ் ஃபாலோட் பை ஸ்டொமக். அடுத்து என்ன வருது, ஸ்டொமக். இரைப்பை வருகிறது. ஸோ ஸ்டொமக்னா இரைப்பை, அதாவது ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பவுச், ஸ்டொமக் இரைப்பை. ஸோ ஸ்டொமக் இஸ் ஃபாலோட் பை இண்டஸ்டைன். அடுத்து என்ன வருது, இது இண்டஸ்டைனு. இண்டஸ்டைன் ஃபாலோட் பை ரெக்டம் மலக்குடல், கடைசியில் ஏனஸ். இந்த இடத்துல ஏனஸ் வந்துடும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட்டா என்டையர் டயக்ராம், முழு டயக்ராம் போடணும். என்டையர் லீச்சோட டயக்ராம் போட்டு செக்மெண்ட்டை கரெக்டாக ஓரளவுக்கு அலைன் பண்ணிங்க. ஸோ பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், டைஜஸ்ட்டும் கேட்டால் இந்த ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக அப்படியே கீழே வரை கம்ப்ளீட்டாக போடணும்.
இதுலேருந்து அப்படியே ஃபுல்லாக கீழே வரைக்கும் போடணும். செக்மெண்ட்டை கரெக்ட் பண்ணிங்க. ஃபஸ்ட் செக்மெண்ட், செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 5 செக்மெண்ட்டில் எல்லாம் வந்துடணும். அப்புறம் 6த்துலேருந்து அப்படியே கீழே வரைக்கும் போட்டே வாங்க. 6த்துலேருந்து அப் டு 17 6த்துலேருந்து 17th வரைக்கும். ஸோ கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஸோ நீங்கள் கிராப்பை போடுங்க. அதற்கு அடுத்து 18லேருந்து 19th வரைக்கும் ஸோ என்ன பண்ணுங்கள், ஸ்டொமக் போடுங்க. அப்புறம் இண்டஸ்ட்ரின். ஸோ இந்த பார்ட்ஸ்லாம் மென்ஷன் பண்ணி நீட்டாக போடுங்க. ரொம்ப ஈஸியான டயக்ராமு. ஸோ இது வந்து போஸ்டீரியர் சக்கர். ஓகே. ஸோ அதே மாதிரி திஸ் இஸ் வாட், இந்த இடத்துல ஆன்டீரியர் சக்கர் இருக்கும். ஃபஸ்ட்டு 5 செக்மெண்ட்டுகளை ஆன்டீரியர் சக்கரை வந்துடும், முன் ஒட்டுறிஞ்சி வந்துடும். ஓகே. நெக்ஸ்ட் கேட்டிங் இஸ் ஃபுட் அண்ட் ஃபீடிங் அண்ட் டைஜஷன். தமிழ் என்ன சொல்லுவோம்னா, தமிழ் அதுக்கு என்ன சொல்லுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹியர் ஃபுட்டு மீன்ஸ் உணவு, ஃபீடிங் அப்படின்னா உணவு ஓட்டம், டைஜஷனை செரிமானம் பண்ணுது. ஃபுட்டை செலக்ட் பண்ணுது, ஃபீடிங் சாப்பிடுது, ரெண்டாவது டைஜஷன் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சி தட் த லீச் ஃபீட்ஸ் பை சக்கிங் த பிளட் ஆஃப் கேட்டில். ஸோ லீச் வந்து எதை சாப்பிடுதுன்னா, ஃபீட்ஸ் எதை சாப்பிடுன்னு பார்த்தீங்கன்னா பை சக்கிங், உறிஞ்சுது. எதை உறிஞ்சுது? பிளட் ஆஃப் கேட்டில். சரிங்களா? கால்நடைகள் ரத்தத்தை உறிஞ்சி சாப்பிடுகிறது. நாட் ஓன்லி கேட்டில், அதர் டொமஸ்டிக் அனிமல், மற்ற வீட்டு விலங்குகளை உறிஞ்சி சாப்பிடுது. டியூரிங் ஃபீடிங், சாப்பிடும்போது, ஃபீடிங்னா சாப்பிடும்போது லீச் அட்டாச், லீச் வந்து ஒட்டிக்குது. இட் செல்ஃப், தனக்குத்தானே ஒட்டிக்குது. டு இட்ஸ் விக்டிம். விக்டிம்னா அந்த கோஸ்ட், எந்த உயிரினத்தில் ரத்தம் உறிஞ்சணுமோ அது பேர் விக்டிம் சொல்லும். அந்த விக்டிம் உயிரினத்தில், சரிங்களா, அந்த ஓம்புயிரி உயிரினத்தில், சரிங்களா, அந்த ஹோஸ்ட்டில் இட் செல்ஃப் தனக்குத்தானே எனக்கு நல்லா ஒட்டிக்கும். ஸ்ட்ராங்லி பை போஸ்டீரியர் சக்கர், பின் ஒட்டுறிஞ்சி இருக்கு இல்லைங்களா, போஸ்டீரியர் சக்கர், பின் ஒட்டுறிஞ்சியை பயன்படுத்தி என்ன பண்ணிக்கோ, அந்த விக்டிம் எப்படின்னா அந்த ஓம்பு உயிரியில், எந்த உயிரில் ரத்தம் உறிஞ்சுதோ அந்த உயிரியோட பேர் ஓம்பு உயிரி. அந்த ஹோஸ்டில் நல்லா ஒட்டிக்குது. அதை பயன்படுத்தி போஸ்டீரியர் சக்கரை பயன்படுத்தி ஒட்டிக்கிடுச்சு. ஸ்ட்ராங்னா வலு ஒட்டிடுச்சு. த லீச் மேக்ஸ் ட்ரை ரேடியட், மூன்றார துளை அப்படின்னு சொல்லுவோம். லீச் மேக்ஸ் ட்ரை ரேடியட் ஆர் ஒய் ஷேப்டு இன்சிஷன். சரிங்களா? 3 ஒய் வடிவ காயத்தை ஏற்படுத்துகிறது. 3 ஆர அல்லது ஒய் ஷேப்டு இன்சிஷன். இன்சிஷன்னா காயம். இன் த ஸ்கின் ஆஃப் த ஹோஸ்ட். சரிங்களா? அதாவது ஹோஸ்ட் அப்படின்னா ஓம்புயிரி. ஓம்புயிரி அதாவது எந்த உயிரினத்தில் ஒட்டுதோ அந்த உயிரி ஹோஸ்ட்னு சொல்லுவோம். ஹோஸ்ட்னுடைய ஸ்கின்னில் என்ன பண்ணுது, இன்சிஷன், புண்ணை ஏற்படுத்துது, காயத்தை. எந்த மாதிரி? ஒய் ஷேப்லேயோ அல்லது ட்ரை ரேடியட், 3 ஆர அமைப்புலேயோ ஒய் ஷேப்லேயோ இன்சிஷன், காயத்தை ஏற்படுத்துது. எது மேலே? ஸ்கின் ஆஃப் த ஹோஸ்ட், ஓம்புயினுடைய தோல். எப்படின்னு பார்த்தீங்கன்னா பை ஜாவ்ஸ் ப்ரொட்ரூடு. ஜாவ்ஸ் அந்த 3 தாடைகள், ட்ரை ரேடியட் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஜாவ்ஸை ப்ரொட்ரூட்னா வெளியே நீட்டி த்ரோ த மவுத்துக்கு வெளியே அந்த ஜாவ்ஸை 3 ஜாவ்ஸை வெளியே நீட்டி ஸோ இன்சிஷன், ஒய் ஷேப்டு இன்சிஷனை ஃபார்ம் பண்ணுது. நெக்ஸ்ட், பிளட் இஸ் சக்டு பை மஸ்குலார் ஃபேரிங்ஸ். ஸோ இப்போ வந்து பிளட்டை சக் பண்ணு, ரத்தத்தை உறிஞ்சுது. பை மஸ்குலார் ஃபேரிங்ஸ், தசையால் ஆக்கப்பட்ட தொண்டை பகுதியால். ஃபேரிங்ஸ்னால் தொண்டை பகுதி. தசையால் ஆக்கப்பட்ட தொண்டை பகுதியால் சக் த பிளட் இன் த ஹோஸ்ட். சரிங்களா? ஓம்புயிரியில் ஹோஸ்ட் அனிமலில் அந்த மஸ்குலார் ஃபேரிங்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்குது, உறிஞ்சிக்குது. ஸோ அண்ட் த செலவரி செக்ரின் இஸ் போடட். ஸோ அந்த சமயத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே செலவரி செக்ரிஷன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அதாவது உமிழ்நீர் இதன் மீது கொட்டப்படுகிறது. செலவரி செக்ரிஷன் எச்சில். யாரோட எச்சில்? அதோட எச்சில். லீச்சோட உமிழ்நீர், லீச்சினுடைய சலைவா அந்த எந்த இடத்துல உறிஞ்சுதோ அந்த இடத்துல கொட்டப்படுகிறது, போடுன்னு ஊற்றப்படுகிறது. அண்டர்ஸ்டுட்? நெக்ஸ்ட், இப்போது ஃபுட்டு உள்ளே வந்துருச்சு. இப்போ உறிஞ்சியாச்சா, ஃபுட்டு எடுத்துருச்சு, அந்த ஃபுட்டு உடம்புக்குள்ளே போயாச்சு. அடுத்து என்ன நடக்குதுன்னு பாரு, லீச் உடம்புக்குள்ளே. த இன்ஜஸ்டட் ஃபுட்டு, உடலின் உள்ளே கொடுக்கப்பட்ட ஃபுட்டு ஸ்டோர்டு இன் கிராப் சேம்பர். ஃபஸ்ட் எங்கே ஸ்டோர் ஆகுது? கிராப்
சேம்பர். கிராப்னா தீனி பையின் 10 சேம்பர் இருக்குங்களா, 10 அறைகள் அதுக்குள்ளே போய் ஸ்டோர் ஆயிடுது. அண்ட் இட்ஸ் டைவர்டிகுலம். அதே மாதிரி அந்த கிராப்பில் காணப்படக்கூடிய அந்த சேம்பர்லேருந்து வெளியே வரக்கூடிய டைவர்டிகுலம் குடல்வால். கிராப் டைவர்டிகுலம்னு ஒன்று பார்த்தேன் இல்லைங்களா. கிராப் டைவர்டிகுலம்னா ஸோ தீனி, சரிங்களா, தீனிப்பை குடல்வால்னு சொல்லுவோம். தீனிப்பை குடல்வால் அது அல்லையிலே அப்படியே காட்டுன்னு நான் அங்கே போய் ஸ்டோர் ஆகுது. சரிங்களா, அது நம்மளுக்கு தெரியணும். இங்கே பாரு, ஃபுட் அப்படியே கீழே வந்து அப்படியே கீழே வருது. ஸோ கீழே வந்து இதுக்கு பேர் டைவர்டிகுலம். இந்த பிரான்ச் ஆகுது இல்லைங்களா, இது டைவர்டிகுலம். இதுலேயும் ஸ்டோர் ஆகுதாம்மா. கிராப் சேம்பர்லேயும் ஸ்டோர் ஆகுது. தென் ஸ்டோர்ட் இன் கிராப் டைவர்டிகுலா. கிராப் அப்படிங்கிறது தீனிப்பை, டைவர்டிகுலானா குடல்வால். சரிங்களா, தீனிப்பை குடல்வாலிலும் சேகரமாகிறது. நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, then followed by finally the blood is passed from the crab to stomach. அப்புறம் அதுக்கடுத்து என்ன, அந்த 10 சேம்பர் இருக்கக்கூடிய கிராப்பில் இருந்து அந்த பிளட்டு ரத்தம் அப்படியே நகர்ந்து பாசஸ் இன்டு ஸ்டொமக், ரெண்டாவது இரைப்பைக்கு வருது. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் டைஜஷன். அடுத்து வந்து செரிமானம் உள்ளே வந்தாச்சு. ஸ்டொமக்குள்ளே அந்த பிளட்டு வந்தாச்சு, ரத்தம் கோஸ்டோடைய பிளட்டு வந்தாச்சு. இப்போ செரிமானம் எப்படி நடக்கும். டைஜஷன் டேக் பிளேஸ் இன் ஸ்டொமக், அதாவது இரைப்பையில் செரிமானம் நடைபெறுகிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை தி ஏக்ஷன் ஆஃப் புரோட்டியோலைட்டிக் என்ஜைம். புரோட்டியோலைட்டிக் அப்படின்னா புரத செரிப்பு நொதிகள்னு சொல்லுவோம். புரோட்டியனா புரோட்டீன், லைட்டிக்னா புரதத்தை உடைக்கக்கூடிய புரோக்கன் பண்ணக்கூடிய என்ஜைம்ஸை புரோட்டியோலைட்டிக் என்ஜைம் சொல்லுவோம். ஸோ இன்னும் தூய தமிழ் சொன்னால் புரத செரிப்பு நொதிகள். புரத செரிப்பு நொதிகளினுடைய ஆக்ஷன்னா செயல்பாட்டினால, அதனுடைய வேலைப்பாட்டினால பிளட் என்ன ஆகுது, ஸோ டைஜஸ்ட் ஆகுது. ஸோ த டைஜஸ்டட் பிளட்டு தென் அப்சார்ப்டு ஸ்லோவ்லி பை இன்டெஸ்டைன். ஸோ அந்த நன்கு செரிமானமாக்கப்பட்ட சீரணிக்கப்பட்ட பிளட்டு அப்சார்ப்னா உறிஞ்சப்படுகிறது. ஸ்லோவ்லி மெதுவாக உறிஞ்சப்படுகிறது. யாரால், பை இன்டெஸ்டைன் குடலினால், லீச்சினுடைய இன்டெஸ்டைனால். ஸோ டைஜஸ்டான பிளட்டு வந்து என்னது, அப்சார்வ், அது உறிஞ்சப்படுகிறது. ஸோ ஃபைனலி அப்சார்ப்ஷன் இஸ் கம்ப்ளீட்டட். ஸோ அன்டைஜஸ்டட் செரிமானம் அடையாத ஃபுட்டு ஸ்டோர்டட் இன் ரெக்டம். செரிமானம் அடையாத ஃபுட்டானது உணவானது எங்கே ஸ்டோர் ஆகுது, ரெக்டம் மலக்குடலில் சேருமாது. அண்டு எஜஸ்டட்னா வெளியேற்றப்படுகிறது த்ரூ ஏனஸ், மலத்தில் வழியாக ரெக்டமிலிருந்து அன்டைஜஸ்ட் ஃபுட் மெட்டீரியல் ஆக்சுவலி எஜஸ்டட் வெளியேற்றப்படுகிறது. ஸோ லீச் ப்ரிவெண்ட் கிளாட்டிங். லீச் ப்ரிவெண்ட் பிளட் கிளாட்டிங். லீச் அட்டையானது தடுக்குது. ப்ரிவெண்ட்னா தடுக்குது. பிளட் கிளாட்டிங் ரத்தம் முறையிலே தடுக்கிறது. எப்படின்னா, பை செக்ரீட்டிங் எ புரோட்டீன் கால் ஹிருடின். ஸோ லீச் வந்து ப்ரிவெண்ட் பிளட் கிளாட்டிங். லீச் அட்டையானது ப்ரிவெண்ட் தடுக்குது. எதைய, பிளட் கிளாட்டிங் ரத்த முறையிலே தடுக்கிறது. எப்படின்னா, பை செக்ரீட்டிங். லீச் எதை உற்பத்தி பண்ணுதுன்னா, ஒரு புரோட்டீனை உற்பத்தி பண்ணுது, ஒரு புரதத்தை உற்பத்தி பண்ணுது. ஸோ தட் புரோட்டீன் கால் ஹிருடின். அந்த புரோட்டீனோட பேர் என்ன, ஹிருடின். தே ஆல்சோ இன்ஜெக்ட் an anesthetic substance that prevent host from feeling their bite. ஸோ நாம் என்ன பண்ணுறோன்னா, மேலும் விருந்தோம்பியின் உடலில் ஒரு மயக்கப் பொருளை செலுத்துவதன் மூலம் இவை கடிப்பதை விருந்தோம்பியில் உணர முடிவதில்லை. சரிங்களா. இது கூட ஹிருடினுங்கிற பொருளை செக்ரீட் பண்ணி, சரிங்களா, ஹிருடின் அப்படிங்கிற பொருளை செக்ரீட் பண்ணி, ஸோ அதனோட பாடிக்குள்ளே பிளட்டு கிளாட் ஆகிற தடுத்துருது. கூடவே ஹோஸ்ட் இருக்காங்க இல்லையா, ஹோஸ்ட்டில் எந்த கடிக்கும்போது பைட் பண்ணும்போது எவ்விதமான பெயின் வலியும் ஏற்படாமல் தடுக்கிறது கூட சில சப்ஸ்டன்ஸை ரிலீஸ் பண்ண. தே ஆல்சோ இன்ஜெக்ட் எதை செலுத்துது, அனஸ்தட்டிக் சப்ஸ்டன்ஸ் சில மயக்கமூட்டக்கூடிய பொருளை செலுத்தி எதை பிரிவென்ட் பண்ணுது, ஹோஸ்ட்டில் செலுத்தி ஃபீலிங் தயர் பைட். ஸோ அந்த கடிக்கக்கூடிய உணர்வை ஏற்படுத்தாமல் தடுத்து, கடித்தா வலி ஏற்படாமல் தடுத்துருது. இப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லாக திங்க் பண்ணுதுன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டண்ட், லீச் டு நாட் ஹேவ் இயர். லீச்சில் காது இல்லை. ஹென்ஸ் கேன் சென்ஸ் வைப்ரேஷன் த்ரூ தேர் ஸ்கின்.
ஸோ சென்ஸ் அப்படின்னா உணருது, அதே ஒரு வைப்ரேஷனு. அதிர்வுகளை எப்படி கண்டுபிடிக்குதுன்னா லீச்சு த்ரூ ஸ்கின், அதனோட ஸ்கின்னை பயன்படுத்தி கண்டுபிடிக்குது. லீச்சில் 2 to 10 டைனியஸ், லீச்சில் அட்டையில் 2லேருந்து 10 டைனின சிறிய கண்கள் இருக்குது. விச் ஹெல்ப் தம், இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா டு லொக்கேட் தேர் ஃபுட், தன்னுடைய உணவை தன உணவு லொக்கேட்னா கண்டுபிடித்தல், எந்த இடத்துல இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ லீச்சுக்கு அந்த 1 to 10 டைனியஸ் ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட், லீச் கேன் சக் பிளட் 5 டைம்ஸ், லீச் ஆனது 5 முறை ரத்தத்தை உறிஞ்சுகிறது ஹோஸ்ட்டில். லீச் கேன் சக் பிளட் 5 டைம்ஸ் மோர் தேன் their பாடி வெயிட், அதனுடைய உடல் எடையை விட 5 மடங்கு ரத்தத்தை உறிஞ்சுகிறது. நெக்ஸ்ட், இட் மே டேக் மோர் தேன் இயர் ஃபார் த கம்ப்ளீட் டைஜஷன். சரிங்களா? ஸோ இந்த அட்டைப்பூச்சிகளில் தனது முழு உணவையும் செரித்து உறிஞ்சிக்கொள்ள ஓராண்டு மேலாகிறது. இப்போ லீச் வந்து அந்த பிளட்டை உள்ளே எடுக்குது இல்லைங்களா, அது கம்ப்ளீட்டாக டைஜஸ்ட் ஆகிறதுக்கு, ரெண்டாவது டைஜஸ்ட் ஆகி உறிஞ்சுவதற்கு, அதான் அதனுடைய உடம்புல கூடிய அந்த இண்டஸ்ட்ரியல் அந்த சத்தை உறிஞ்சுவதற்கு டைஜஸ்ட்டு அப்சார்ப்ஷன் 2 ப்ராசஸும் கம்ப்ளீட்டாக இருக்குது. மோர் தேன் எ இயர், ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுறாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் சம்டைம் ஆஸ்க் 1 mark in NEET and different competitive exam and also in your public exam. Next, another important simple heading. Next, segmentation of leech, அதாவது அட்டையின் கண்ட அமைப்புன்னு தமிழில் சொல்லுவோம். அட்டையின் கண்ட அமைப்பு. ஃபர்ஸ்ட், எக்ஸ்டர்னல் இன்டர்னல் ஃபியூச்சர்ஸ். ஓகே, ஸோ வெளிப்புற உட்புற அமைப்புகள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செக்மெண்ட்ஸ் இன் விச் த ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் ப்ரெசன்ட். ஸோ காணப்படும் கண்டங்கள், எந்தெந்த இடத்துல எந்தெந்த அமைப்புகள் இருக்குது, எந்த இடத்துல எந்த செக்மெண்ட்டில் எந்த அமைப்புகள் இருக்குது, எந்த ஸ்ட்ரக்சர் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஹியர் ஃபஸ்ட் பாடி செக்மெண்ட். சரிங்களா? பாடி செக்மெண்ட்னா உடல் கண்ட அமைப்பு. மொத்தம் 33 செக்மெண்ட் இருக்குது. அதுக்கடுத்து ஆன்டீரியர் சக்கர் மவுத் ஐஸ். இந்த ஃபீச்சர்ஸ் எங்கே இருக்குன்னா 1 to 5th செக்மெண்ட். ஃபஸ்ட்டு செக்மெண்ட்லேருந்து 5வது செக்மெண்ட் வரைக்கும் என்ன இருக்குது? ஸோ இந்த ஆன்டீரியர் சக்கர் இருக்குது, முன் ஒட்டுறிஞ்சி இருக்குது. அதுக்கடுத்து போஸ்டீரியர் சக்கர். ஸோ போஸ்டீரியர் சக்கர் ஃபவுண்ட் இன் 27 to 33. சரிங்களா? 27வது செக்மெண்ட்லேருந்து 33வது செக்மெண்ட் வரைக்கும் இருக்கிறது. 27, 28, 29, 30, 31, 33 வரைக்கும் இருக்கிறது போஸ்டீரியர் சக்கர், பின் ஒட்டுறிஞ்சி. அதுக்கடுத்து ஃபேரிங்ஸ். இந்த ஃபேரிங்ஸ் தொண்டை பகுதி எது இருக்குது? 5th to 8th, 5, 6, 7, 8 இந்த 4 செக்மெண்ட், 5th to 8th செக்மெண்ட் வரைக்கும் ஃபேரிங்ஸ் தொண்டை. அதுக்கடுத்து கிராப் அப்படின்னா தீனிப்பை. 9th to 18, 9th செக்மெண்ட்டில் தொடங்கி 9th, 10th, 11th, 12th, 13, 14, 15, 16, 17, 18, 9ல் தொடங்கி 18 வரைக்கும் தொடர்ச்சியாக. ஸோ இந்த கிராப்ஸ் தீனிப்பை போகுது. அதுக்கடுத்து ஸ்டொமக் வந்து 19 செக்மெண்ட்டில், 19வது செக்மெண்ட்டில் ஸ்டொமக் இறைப்பை மட்டும் இருக்குது. ஸோ இண்டஸ்டைன் ஃபவுண்ட் இன் 10th and 22 செக்மெண்ட். குடலானது 10லிருந்து 22 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22. 10லேருந்து 22 வரைக்கும் இண்டஸ்டைன் இருக்குது. அதுக்கடுத்து ரெக்டம். இண்டஸ்டைன்னா குடல், ரெக்டம்னா மலக்குடல். மலக்குடல் வந்து 23, 24, 25, 26 அந்த 4 செக்மெண்ட்டில் ரெக்டம் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஏனஸ். ஸோ ஏனஸ் பார்த்திங்கன்னா மலத்தில் 26 செக்மெண்ட் இருக்குது. அதுக்கடுத்தது நெஃப்ரிடியோஃபோர் ஃபவுண்ட் இன் 6 to 22 செக்மெண்ட். நெஃப்ரிடியோஃபோர்ஸ் அப்படிங்கிற அந்த அமைப்பு கழிவுநீர் உறுப்பு வந்து 6th செக்மெண்ட்டில் தொடங்கி 22 வரைக்கும் போய்ட்டுது. அப்படியே டோட்டலாக 6லேருந்து கவுண்ட் பண்ணிகிட்டே வாங்க 22 வரைக்கும். ஸோ அந்த செக்மெண்ட் ஃபுல்லாகவே நெஃப்ரிடியோஃபோர் இருக்குது. அதுக்கடுத்து மேல் ஜெனிட்டல் அப்பேர்ச்சர்னா ஆண் இனப்பெருக்கத்துளை எது இருக்குதுன்னா 10th செக்மெண்ட். எது இருக்குது? 10th செக்மெண்ட் கண்டை மேல் ஜெனிட்டல் அப்பேர்ச்சர், ஆண் இனத்துளை. ஃபீமேல் ஜெனிட்டல் அப்பேர்ச்சர் வந்து 11th செக்மெண்ட், 11வது செக்மெண்ட்டில் ஃபீமேல் ஜெனிட்டல் அப்பேர்ச்சர், பெண் இனப்பெருக்கத்துளை இருக்கிறது. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ திஸ் segmentation of leech very important. 5 mark, sometime lot of 1 mark you can expect from this tabulation. நிறைய 1 mark கேட்கலாம். நல்லா தெளிவாக படிச்சுங்க, நீட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீட்டு, டிஆர்பி, டெட்டு, ஸோ டிஃப்ரெண்ட் எக்ஸாம் பார்க்கக்கூடிய ஸோ அந்த எழுதக்கூடிய தேர்வர்கள் நிச்சயமாக அந்த
அட்டவணை தெளிவாக இருக்கணும். இருந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்களும் மார்க் வாங்கலாம். சரிங்களா? ஸோ டுடே part is over. Don't skip the video. Watch entire video to gain more knowledge. Thank you. Keep watching.